வணக்கம் நிகிதா. சென்னை திருவொற்றியூரில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற எஸ்ஐஆர் அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக திமுகவிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் பிரதாப் முன்பு நடைபெற்ற மோதலால் திருவொற்றியூரில் பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. திருவொற்றியூரில் எஸ்ஐஆர் சம்பந்தமான அனைத்து கட்சி கூட்டம் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் பிரதாப் தலைமையில் நடைபெற்றது. இதில் வட்டாட்சியர், மாநகராட்சி உதவி ஆணையர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் கலந்து கொண்டனர். அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குப்பன், மாமன்ற உறுப்பினர் கார்த்திக், திருவொற்றியூர் திமுகவினர் கலந்து கொண்டு திருவொற்றியூர் திமுகவினர் திட்டமிட்டு அதிமுகவினர் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்காமல் படிவங்களை அவர்களே வைத்துக் கொள்வதாக புகார் தெரிவித்திருந்தார். அப்பொழுது 4வது வார்டு மாமன்ற உறுப்பினர், கம்யூனிஸ்ட் கட்சி மாமன்ற உறுப்பினர் ஜெயராமன், இவ்வாறு செய்வது அதிமுக மாமன்ற உறுப்பினர் வார்டான 7வது வார்டில் தான் நடைபெறுகிறது என கூறினார். அவருக்கு ஆதரவாக திமுக மண்டல குழு தலைவர் தனியரசு, பகுதி செயலாளர் அருள்தாசன் உள்ளிட்டோர் பேசியதால் ஆத்திரமடைந்த திமுகவினர் மாவட்ட ஆட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அதிமுகவினருக்கும் திமுகவினிடையே மோதல் ஏற்படும் சூழ்நிலை உருவானது. இரு தரப்பினரையும் மாவட்ட ஆட்சியர் சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்படும் சூழ்நிலை உருவானதால் உடனடியாக காவல்துறையினரை வரவழைத்து இரு தரப்பினரையும் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினார். மீண்டும் அதிமுகவினர் வாக்காளர் பட்டியலில் அதிமுக வாக்குகளை திட்டமிட்டு படிவங்களை வழங்காதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையை வைத்தனர். அப்படி விடுபட்டு இருந்தால் அவர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் அவர்கள் பெயரை சேர்க்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். அதன் பிறகு இரு தரப்பினரும் கலந்து சென்றனர். மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் முன்பு திமுக, அதிமுகவினரில் நடைபெற்ற மோதல் சம்பவம் திருவொற்றியூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருந்தது. நிகிதா.